திமுகவா அதிமுகவான்ட்டு சல்லட போட்டு தொலாவி எடுத்த இந்த பொக்கிஷங்கள்லாம் இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. உட்கார்ந்து ஏன் இந்த ஆட்சியில தவறு நடந்தாலும் பேசணும்ல. ஆமா 6 மாசம் டைம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆனா ஒற்றை ஆர்டர் போடுறதுக்கும் நிர்வாகத்தை சீர்படுத்துறதுக்கும் வேலையை முடுக்கி விடுறதுக்கும் 6 மாசம் எல்லாம் தேவையில்லை. உடனடி ஆணை அப்படிங்கிறது அதுக்கு 6 மாசம் தேவையில்லை. இப்ப எப்படி மக்கள் வந்து பேயை விரட்டிட்டு பிசாசை கொண்டு வந்திருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி எப்படி அதிமுக பேயை விரட்டுறதுக்கு திமுக பேயை கொண்டு வருவாங்களோ, அப்புறம் திமுக பேயை விரட்டுறதுக்கு அதிமுக பிசாசை கொண்டு வருவாங்களோ, இந்த ரெண்டு பேயையும் பிசாசையும் விரட்டுறதுக்கு இப்போ ஒரு சைக்கோ பேயை எப்படி கொண்டு வந்து விட்டுருக்காங்களோ, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதன் கௌரி போன்றவர்கள், இந்த பொக்கிஷம் அறிவாளிகள், இன்னும் பலர் சும்மா கத்திரிக்கோலை பிடிச்சுக்கிட்டு மேக்கப் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களும் கத்திரிக்கோலை துணியை வெட்டி இப்படி துணியை வெட்டுங்க அப்படி துணியை வெட்டுங்கன்னு டிசைனிங் பண்ணி அதுல ஒரு 4 வார்த்தையை பேசி அது வந்து கொஞ்சம் வைரல் ஆன உடனே தவக்கலை கட்சிக்கு ஆதரவு கொடுத்து நான் ஒரு சாமானிய பெண் தான், நான் அப்படிதான் இப்படிதான்ட்டு அப்புறம் தாவேக்கா துண்டை போட்டுட்டு ரோட்ல நின்று அண்ணன் தான் வரணும்னு தங்கச்சி குதின்னு குதிச்சாப்ல. அவருடைய கட்சியை சார்ந்தவர்களே மக்கள் மாதிரி வேடம் போட்டு எங்களுக்கு சிலிண்டரும் வேண்டாம்னா ஒன்னும் வேண்டாம்னா நீங்க அந்த சேர்ல பொம்மை மாதிரி உட்கார்ந்துருந்தா போதும்னா அப்படின்னாங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்ல? அன்னைக்கு பேசின வாய்கள்ல இப்ப இதையே பேச மாட்டேங்குது. பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுவார்னு ஒரு அண்ணனோட தொங்கச்சி சொல்லிச்சு. அவர் பாக்கெட்ல இருக்கிறதே 600 கோடி தான். இங்க போட்டிருக்காது பட்ஜெட் 4 லட்சம் கோடி தாண்டி போகுது. அப்ப 600 கோடி அவர் மனசார எடுத்து கொடுத்தா கூட எந்த திட்டத்துக்கு அவர் அதை வந்து முழுசா கொடுக்க முடியும்? பள்ளியில் வன்கொடுமை நடந்தா தெரிய படத்துல காப்பாத்துனீங்களே எங்களை காப்பாத்தா வர மாட்டீங்களான்னு ஒப்பாரி வைக்கிறது. இப்படி படத்துல செய்யறதெல்லாம் அவர் செய்வாரு நினைச்சுக்கிட்டே இருந்தா நாம என்ன பண்ண முடியும்? இப்ப இதை கேட்கறதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எங்க போனாங்க? காணொளி, அதாவது ஓட்டு போட வெள்ளச்சட்டையும் காக்கி பேண்டுமா என்னவோ டிராபிக் போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரியே காட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த அவல நிலைகளை கூட நீங்க எடுத்து சொல்லலைன்னா எப்படி? இப்பவும் சொல்றேன், 6 மாசம் டைம் எல்லாருக்குமே வேணும். நிர்வாகம் எல்லாம் அத்துப்படி ஆயிராது. எல்லாருக்கும் எவ்வளவுதான் அரசியல் ஞான சூன்யமா இருந்தாலுமே ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சீர்படுத்துறதுக்கு கண்டிப்பா காலம் பிடிக்கும். கண்டிப்பா அது ஒரு நாள் முதல்வரா இருந்தாலும் செய்யவே முடியாது. யதார்த்தம் எங்களுக்கு தெரியும். ஆனா சில ஆணைகள் பிறப்பிக்கிறதுக்கு எதுக்கு கால அவகாசம்? 4 எழுத்துதான் வரணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பரந்தூர் விமான நிலையம் இத்தோடு முற்றிலுமாக கைவிடப்படுகிறது. ஒற்றை ஆணைதான். அதுக்கு பதிலா சிப்காட்னு ஏன் அதை கொண்டு வரீங்க?